என்கிட்ட கூட பேசாம அவளை போய் எல்லாத்துக்கும் ஆறுதல் பண்ணிட்டு என்கிட்ட வந்து அவ சாப்பிடல, அவ இது பண்ணல, அவ ஏதோ டென்ஷன்ல இருக்கு, எல்லாமே இது பண்ணிட்டு இருந்தாரா. இல்ல எனக்கு அது கொஞ்சம் உனக்கு ஃபேமுக்காக வந்து உன்னோட கம்ஃபர்டபிலிட்டிக்காக நீ வந்து யூஸ் பண்ணிருக்க. அதத்தான் சார் வந்து உனக்கு நாசுக்கா சொல்ல ட்ரை பண்றாரு. இவ்வளவு நாள் எல்லாருமே சொல்லியும் நான் அப்படி நினைக்கவே இல்லை. சாண்ட்ரா பொசசிவ் ஆகிற காரணத்தாலதான் திவ்யா கிட்ட சம்பந்தமே இல்லாம சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுறாங்க அப்படின்ட்டு அவங்களோட சாண்ட்ராவோட வாயாலேயே கிட்டத்தட்ட போட்டு உடைச்சாச்சு. என்ன உலகம் பாருங்களேன். 20 வருஷம் ஒன்னா வாழ்ந்தாலும் சரி, 30 வருஷம் ஒன்னா வாழ்ந்தாலும் சரி, ஏன் 50 வருஷம் ஒன்னா வாழ்ந்தாலுமே சரி, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல பொசசிவ்னஸ்ன்றது வந்து போகவே போகாது போல. பட் பிரஜின் அவர்களும் திவ்யா அவர்களும் பழகுனது வச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியவே இல்லை. அவங்க ஒன்றும் தப்பாக இவங்க பொசசிவ் ஆகிற அளவுக்கு அவங்க ஒன்றும் க்ளோஸா பழகவே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் சாண்ட்ராக்கு வந்து பொசசிவ் ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இது ஒரு கேம் தான், கேம் ஷோ கேமா பார்த்துருக்கலாம். திஸ் இஸ் வெரி ராங் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா திவ்யா பாவம்ல, அவங்க வந்து ஒரு வாட்டியா சாண்ட்ராவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் படுத்தணும் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க கிட்ட வராங்க. அப்படி இருந்தும் ஏன் திவ்யா இப்படி பண்ற அப்படின்ட்டு அவங்களையுமே ஹர்ட் பண்ணி கத்தி விட்டு சாண்ட்ரா பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போது நிஜமாவே நல்லா இல்ல. தட் இஸ் நாட் ரியலி குட். பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சாண்ட்ரா வந்து யாருக்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா? பார்வதி கிட்ட போயிட்டு சாண்ட்ரா இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதியை பத்தி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய கிள்ளி விட்டு அவங்களே தொட்டில் ஆத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு டைப் தான் பார்வதி. அப்படி இருக்கும்போது பார்வதி கிட்ட போய் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னைக்கு இந்த ஒரு விஷயம் வந்து சபையில உடையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் வந்து சபையில வந்து இந்த ஒரு விஷயம் வந்து உடஞ்சிரும். ஸோ பார்வதி சும்மாவே ஏத்துன்னு ஏத்தி விடுவாங்க. ஸோ ஆஸ் யூசுவல் அவங்களோட வேலையை வந்து சாண்ட்ரா அவர்களை ஆமா சாண்ட்ரா இப்படி சாண்ட்ரா அப்படி சாண்ட்ரான்னு ஏத்தி விடுறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சாண்ட்ராவோட மைண்ட் செட், இந்த ஒரு பாசிட்டிவ்னஸ், திவ்யா கிட்ட சண்டை போடுறது, இதை பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.